போருக்கு மத்தியிலும் போதுமான கச்சா எண்ணெய் கையிருப்பு உள்ளது. நேற்று 30% இருந்த வீட்டு பயன்பாடு சிலிண்டர் உற்பத்தி இன்று 31% உயர்ந்துள்ளதாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. கேஸ் சிலிண்டரை பெற நேரில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தொலைபேசி அல்லது குறுஞ்செய்தி மூலமாகவே சிலிண்டர் புக்கிங் செய்யலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஷிவாலிக், நந்தா தேவி என்ற 2 கச்சா எண்ணெய் கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மார்ச் 16 அல்லது 17 தேதிகளில் 2 கப்பல்களும் இந்தியாவை வந்தடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேஸ் தட்டுப்பாடு காரணமாக மின் அடுப்பு பயன்படுத்தும் ஹோட்டல்களுக்கு கூடுதல் மின்சாரம் பயன்படுத்தியதற்காக யூனிட்டுக்கு ₹2 மானியம் வழங்கப்படும். தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். அனைத்து பெட்ரோல் பங்குகளிலும் போதுமான பெட்ரோல் இருப்பு உள்ளதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்தில் சில பகுதிகளில் பாட்டில்களில் பெட்ரோல் வாங்கியது கவனிக்கப்பட்டதாகவும் அது பாதுகாப்பற்றது என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை என எண்ணெய் நிறுவனங்கள் ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை கூறியுள்ளார். 9 நாட்களுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இம்மாத இறுதி வரை வீட்டு உபயோக சிலிண்டர்கள் ஸ்டாக் உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை கூறியுள்ளார். நகர்ப்பகுதியில் 25 நாட்களுக்கு ஒருமுறை சிலிண்டர் விநியோகிக்கப்படுவதாகவும் கிராமப்புறங்களில் 45 நாட்களுக்கு ஒருமுறை சிலிண்டர் விநியோகிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். ரேஷன் கடைகள் மூலம் இந்த மாதம் கூடுதல் மண்ணெண்ணெய் வழங்கப்படும். சிலிண்டர் தட்டுப்பாட்டை தொடர்ந்து தமிழக அரசு அறிவித்துள்ளது. சிலிண்டர் விநியோகத்தை கண்காணிக்க மாவட்ட வாரியாக குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆட்சியர் தலைமையில் மாவட்ட வாரியாக குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஈரானில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை 40% மேல் உயர்ந்துள்ளது. ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $103 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 7000 பெட்ரோல் பங்குகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என டிஜிபிக்கு பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். கேன்களில் பெட்ரோல் வழங்க மறுத்தால் வாடிக்கையாளர்கள் மிரட்டுவதாகவும் தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் சட்டவிரோத சிலிண்டர் விற்பனையில் ஈடுபட்ட கேஸ் ஏஜென்சிக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களை பதுக்கி அதிக விலைக்கு விற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னை ஐஐடி அண்ணா பல்கலைக்கழக கேன்டீன்களில் உணவு வகைகள் குறைக்கப்பட்டுள்ளன. பூரி, வடை உள்ளிட்ட உணவுகள் நிறுத்தப்பட்டு ஊத்தாப்பம், பொங்கல் உள்ளிட்ட சில உணவுகள் மட்டுமே வழங்கப்படுகிறது. மத்திய கிழக்கு போரால் இந்திய மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க மத்திய அரசு எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். அசாமில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், தேர்தல் தோல்வி விரக்தியால் தேசத்தின் மீது காங்கிரஸ் தாக்குதல் நடத்துவதாக கூறினார். 5 ஆண்டுகள் ஆனாலும் போரை தொடர்வோம் என ஈரான் உச்ச தலைவரின் பிரதிநிதி அப்துல் மஜித் ஹக்கீம் இலாஹி தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எதிரிகளிடம் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என்று கூறினார். கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக டெல்லி புறப்பட்டார் தவேக தலைவர் விஜய். நாளை சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக உள்ள நிலையில் 3வது முறையாக விஜயிடம் விசாரணை நடைபெற உள்ளது. சிபிஐ விசாரணைக்காக தனி விமானத்தில் புறப்பட்ட விஜயின் பையில் இருந்த கத்தரிக்கோல் சோதனைகளுக்கு பின் அரை மணி நேரம் தாமதமாக விஜயின் விமானம் புறப்பட்டது. திமுக தேர்தல் அறிக்கையை இறுதி செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கனிமொழி எம்பி தலைமையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனையில் ஈடுபட்டனர். திமுகவிடம் 6 தொகுதிகளை கேட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறியுள்ளார். 5 தொகுதிகளை பெற்றுக் கொள்ளுமாறு திமுக வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.
காங்கிரஸ் தேமுதிகவிற்கு அதிக இடங்களை ஒதுக்க முடியும் என்றால் இடதுசாரி கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் தர முடியாது என்று சொல்வதில் எந்த ஒரு நியாயமும் இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் கூறியுள்ளார். இல்லை, இரட்டை இலக்கத்தில் போட்டியிட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறோம். அதே எண்ணிக்கையை தான் அவங்கள்ட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவர்கள் பல புதிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குள் வந்திருக்கிற காரணத்தினால் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு தொகுதிகள் தருவது சிரமம் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இதே சிரமத்துக்கு மத்தியிலே தான் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலான தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு கூடுதலாக வழங்கப்படும் என்று உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் கூடுதலாக தருவதற்கு வாய்ப்பு இருக்கிற போது இடதுசாரிகளுக்கு தர முடியாது என்று சொல்வதற்கான எந்த விதமான நியாயமும் இல்லை. ஆகவே கடந்த முறையை விட கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முடிவு. அதை அந்த பேச்சுவார்த்தை குழுவோடு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. திமுக கூட்டணியில் விசிக கூடுதல் தொகுதிகளை கேட்பதாக கூறப்படும் நிலையில் முக்கிய ஆலோசனை. விஜயின் டெல்லி பயணத்திற்கும் கூட்டணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். விஜய் கூட்டணிக்கு வருவாரா என தெரியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். என்டிஏ கூட்டணியில் தாவேக இணைய உள்ளதாக செய்திகள் பரவும் நிலையில் அக்கட்சியின் நிர்வாகி நிர்மல்குமார் மறுப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் சமூக ஊடகங்கள் வாயிலாக யூகங்கள் அடிப்படையில் தாவேகாவை தொடர்புபடுத்தி பல்வேறு செய்திகள் பரப்பப்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். தாவேகாவின் நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட கட்சி சார்பில் வரும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை மட்டுமே தொண்டர்கள் பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். போலீசால் கைது செய்யப்பட்ட ஆகாஷ் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மானாமதுரை இன்ஸ்பெக்டர் குமரவேல் பாண்டியன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். நெல்லை சரகத்திற்கு அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் 1,18,080 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,760 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 2,80,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அசாம் மாநிலம் ஷில்லாங் சில்சர் 4 வழி அதிவேக சாலை திட்டத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். சுமார் 22,860 கோடி ரூபாய் மதிப்பில் 166 கிலோமீட்டர் நீளத்திற்கு கிரீன்ஃபீல்டு அதிவேக சாலையாக இந்த சாலை அமைக்கப்பட உள்ளது. இந்த சாலை மேகாலயா அசாம் இடையிலான போக்குவரத்தை மேம்படுத்தும் என்றும் கவுஹாத்தி சில்சர் இடையிலான பயண நேரம் 8 மணி நேரத்தில் இருந்து சுமார் 5 மணி நேரமாக குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடைக்காலம் நெருங்கும் நிலையில் குடிநீர் ஆலைகளை ஆய்வு செய்ய தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. கேன் வாட்டரில் நிறுவனத்தின் பெயர், தயாரிப்பு காலாவதி தேதி, உணவு பாதுகாப்பு துறை உரிமம் போன்றவை இடம்பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி விமான நிலையம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தூத்துக்குடி விமான நிலையம் என்ற பெயரை அறிவித்து தொடங்கி வைத்தார். காசோலை மோசடி வழக்கில் ரூபாய் 2.27 கோடியை ஏப்ரல் 20ஆம் தேதிக்குள் வழங்க கோச்சடையான் தயாரிப்பாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பணத்தை செலுத்த தவறினால் 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரபல நடிகர் நடிகைகள் நேரடி OTT படங்களில் நடிக்க வேண்டும் அல்லது தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் படங்களில் மட்டும் நடிக்க வேண்டும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் விநியோகஸ்தர்கள் திரையரங்க உரிமையாளர்கள் சங்க கூட்டு ஆலோசனை கூட்டத்தில் வலியுறுத்தல். நடிகர் மாதவன் தனது பெயரில் இயங்கும் போலி இன்ஸ்டாகிராம் கணக்கு குறித்து ரசிகர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
ரோஹன் மாய்ரா என்ற பெயரில் இயங்கும் சமூக வலைதள கணக்கிற்கு தன்னுடன் அல்லது தனது குழுவுடன் எந்த தொடர்பும் இல்லை என நடிகர் மாதவன் தெரிவித்துள்ளார். அந்த கணக்கை இயக்கும் நபர் தன்னை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறி மக்களுடன் தொடர்பு கொண்டு தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அந்த கணக்கு முற்றிலும் போலியானது என்பதால் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என மாதவன் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காதலை ஏற்காததால் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரிக்கப்பட்ட பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஒருதலை காதலால் கொடூர செயலில் ஈடுபட்ட இளைஞருக்கு தீக்காயத்துடன் சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. சனிப்பெயர்ச்சி முடிந்து 2வது சனிக்கிழமை என்பதால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. சுமார் 6 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் கார் விபத்தில் உயிரிழந்த நபரின் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டது. மதுராந்தகம் அருகே கார் மோதிய விபத்தில் உயிரிழந்த தனியார் மருந்து நிறுவன அதிகாரி மோகனின் குடும்பத்துக்கு நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி காப்பீட்டு நிறுவனம் இந்த இழப்பீட்டுத் தொகையை வழங்கியது. அதற்கான ஒதுக்கீட்டு ஆணையை அவரது மனைவி, தாயார் மற்றும் குழந்தைகளிடம் நீதிபதிகள் வழங்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் குமாரசுவாமி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கருவூலம் மற்றும் கோவில் வளாகத்தில் நின்று இளம்பெண் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் பதிவிட்டுள்ளார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் பக்தர்கள் மற்றும் இந்து அமைப்பினரிடையே இது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பிரபலமாகும் நோக்கத்தில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதுபோன்ற செயல்களை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று பன்னாரி சோதனைச் சாவடி அருகே பதுங்கியபடி சாலையை கடந்து சென்றது. இதனை கண்டு வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்தனர். மேலும் சோதனைச் சாவடியில் பணியில் இருந்த வனத்துறை ஊழியர்கள் வனவிலங்குகள் சாலையை கடக்கும்போது மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தினர். மேற்கு வங்கத்தில் காட்டாட்சிக்கு எதிரான கவுண்டவுன் தொடங்கிவிட்டதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர் அதிகார பீடம் கை நழுவுவதைக் கண்டு திரிணாமுல் காங்கிரஸ் நிலை குலைந்துள்ளதாக விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியிடம் பகுஜன் சமாஜ் கட்சியினர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் மாயாவதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கன்ஷிராமின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ராகுல் காந்தி கடந்த காலங்களில் காங்கிரஸ் தனது பொறுப்புகளை நிறைவேற்ற தவறியதாகவும் அதனால் கன்ஷிராம் போன்ற தலைவர்கள் தங்கள் சொந்த அரசியல் பாதையை வகுத்துக் கொண்டதாகவும் குறிப்பிட்டார். இந்நிலையில் காங்கிரசின் பட்டியலின விரோத மனப்பான்மையே பகுஜன் சமாஜ் கட்சி உருவாக காரணம் என்று மாயாவதி தெரிவித்துள்ளார். மேலும் அம்பேத்கருக்கு காங்கிரஸ் கட்சி உரிய மரியாதை அளிக்கவில்லை என்றும் கன்ஷிராம் மறைந்தபோது தேசிய துக்க தினம் அறிவிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். பகுஜன் சமாஜ் கட்சியை பலவீனப்படுத்த பல்வேறு அரசியல் தந்திரங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் காங்கிரசிடம் தொண்டர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் மாயாவதி கூறியுள்ளார்.
பீகாரில் முதல்வர் பங்கேற்க வந்த நிகழ்வில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலரை காலை துரத்தியது. தலைதெறிக்க காவலர் ஓடிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்களின் போட்டோ ஷூட் காட்சிகள் வெளியாகியுள்ளன. மாஸ் லுக்கில் தோனி இருக்கும் வீடியோவை ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர். இந்தியாவின் டெஸ்ட் மற்றும் ODI கேப்டன் சுப்மன் கில்லுக்கு BCCI விருது வழங்கி கௌரவித்துள்ளது. சிறந்த சர்வதேச வீரருக்கான பாலி உம்ரிகர் விருதை கில் பெற்றுள்ளார். கோலிவுட்டின் முன்னணி இயக்குனரான லோகேஷ் கனகராஜின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்து சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகி வருகிறது. ஈராக் தலைநகர் பாக்தாதில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. தாக்குதலுக்கு பிறகு தூதரக கட்டடத்தில் தீப்பற்றி கரும்புகை வெளியேறிய காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. மேலும் இந்த சம்பவத்தில் ஏற்பட்ட சேதம் குறித்த முழு விவரங்கள் வெளியாகவில்லை. ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்கு தீவில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலின் போது 15க்கும் மேற்பட்ட இடங்களில் குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் ஈரான் ராணுவ பாதுகாப்பு அமைப்புகள், ராணுவ தளம் மற்றும் ஹெலிகாப்டர் நிறுத்துமிடங்கள் குறிவைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் எண்ணெய் ஏற்றுமதி வசதிகளுக்கு சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று ஈரானின் செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் டிரம்ப் அந்த தீவில் உள்ள அனைத்து ராணுவ இலக்குகளும் முழுமையாக அழிக்கப்பட்டதாக கூறிய நிலையில் அந்த குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துள்ளது. இதற்கிடையில் ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகள் தாக்கப்பட்டால் அமெரிக்காவுடன் தொடர்புடைய மத்திய கிழக்கு பிராந்திய எரிசக்தி வசதிகளை இலக்காக கொண்டு தாக்குவோம் என்று ஈரான் ஆயுதப்படைகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. பாரசீக வளைகுடாவில் ஈரான் கரையிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கார்க் தீவு அந்நாட்டின் மொத்த மூல எண்ணெய் ஏற்றுமதியின் சுமார் 90% கையாளும் முக்கிய மையமாம் என்பது குறிப்பிடத்தக்கது. லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்ட சமீபத்திய தாக்குதல்களில் கொல்லப்பட்டோர் எண்ணிக்கை 773ஆக உயர்ந்துள்ளது. மேலும் இந்த தாக்குதல்களில் இதுவரை 1933 பேர் காயமடைந்துள்ளனர். அதே நேரத்தில் ஐநா தகவலின்படி 8,22,000க்கும் அதிகமான லெபனானியர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். இதில் சுமார் 3 லட்சம் குழந்தைகளும் உள்ளனர். ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் கடும் விமான தாக்குதல்கள் மற்றும் எல்லைப் பகுதிகளில் தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் நகரில் உள்ள ஒரு யூத பள்ளி மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல் யூதர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட திட்டமிட்ட தாக்குதல் என்று அந்த நகர மேயர் கண்டித்துள்ளார். குண்டுவெடிப்பால் பள்ளி லேசான சேதமடைந்த நிலையில் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இதற்கு முன் ரோட்டர்டாம் நகரின் மையப்பகுதியில் உள்ள ஒரு யூத வழிபாட்டு தலம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு ஈரான் பதிலடி நடவடிக்கைகள் எடுத்துள்ள நிலையில் உலகம் முழுவதும் யூத சமுதாயத்தினரை குறிவைத்து தாக்குதல் நடக்கக்கூடும் என்ற அச்சம் அதிகரித்து வருகிறது. அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து நடத்தும் ராணுவ பயிற்சிகளுக்கு மத்தியில் வடகொரியா 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி சோதனை நடத்தியது. 거리 1,000m
இந்த ஏவுகணைகள் வடகொரியாவின் கிழக்கு கடற்கரை நோக்கி ஏவப்பட்டதாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா தென்கொரியா இணைந்து 11 நாள் ராணுவ பயிற்சி நடத்தும் நிலையில் வடகொரியாவில் இந்த ஏவுகணை சோதனை நடந்துள்ளது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யோ ஜாங் அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவின் நடவடிக்கைகள் கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். தென்கொரிய பிரதமர் கிம் மின் சோக் மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இடையே வடகொரியாவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்குவது குறித்து முக்கியமான ஆலோசனை நடைபெற்றுள்ளது. வெள்ளை மாளிகையில் நடந்த இந்த சந்திப்பில் வடகொரிய அதிபர் கிம்முடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தும் வாய்ப்புகள் குறித்து இருவரும் விவாதித்தனர். அப்போது கிம்முடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்திய ஒரே மேற்கத்திய தலைவர் டிரம்ப் தான் என்றும், கொரிய தீபகற்ப பிரச்சினையை தீர்க்கும் திறன் அவருக்கே இருப்பதாகவும் கிம் மின் சோக் தெரிவித்தார். குறிப்பாக 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் டிரம்ப் மற்றும் கிம் ஜாங் உன் 3 முறை சந்தித்து அணு ஆயுத திட்டத்தை முடிவுக்கு கொண்டுவரும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலும் டிரம்ப் பதவி இழந்த பின்னர் அந்த பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது.